வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெங்காய கார குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்புல காய்கறிகள் எதுவுமே சேர்க்கல. வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் யோசிக்க வேண்டியதில்லை. நம்மள்ட்ட இருக்க வெங்காயத்தை வச்சு ரொம்ப ஈஸியாக வேகமாக இந்த குழம்பு பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த குழம்புல சேர்க்கறதுக்கான பொடியை வறுத்துக்கலாம். இந்த வெறுங்கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கருகிராம நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இதை ஆற விட்டுறலாம். ஆறுனதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கப் தோல் உரிச்ச முழு வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா 1 கப் அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷமா வெங்காயத்தை வதக்கியாச்சு. இது கூட 5-6 பல் பூண்டை 1-2 இடிச்சு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பூண்டை இடிச்சு சேர்த்தோம்னா குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இதையும் லைட்டா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். நம்ம காய் எதுவும் சேர்க்கல, வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். தேவைப்பட்டா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதனுடைய பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கணும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/4 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கோம். வெங்காயம் மட்டுமே சேர்த்துருக்கிறதுனால புளிக்கரைசல் இந்த அளவுக்கு போதும். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த குழம்பு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். குழம்பு 3 நிமிஷமா நல்லா கொதிச்சு ஓரளவு வத்தி வந்திருக்கு. இதுல நம்ம வறுத்து அரைச்ச பவுடர்ல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். மீதி பொடியை அடுத்து குழம்பு வைக்கும்போது சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த வறுத்து அரைச்ச பவுடரை குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. இதுல 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கடைசியில நம்ம பொடித்த வெல்லம் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா உப்பு புளிப்பு காரத்தை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி டேஸ்டா இருக்கும். மூடி வச்சிருங்க. லோ மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. நல்ல வாசனையா நம்மளுடைய வெங்காய கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெங்காய கார குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசி அதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த குழம்ப கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.